வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே. நாங்க மாநாடு நடத்தினா அதிமுக மதுரையில் நடைபெற்ற அந்த எழுச்சி மாநாடு இருக்குல்ல, அதை விட பல மடங்கு பெரிதாக நடத்துவோம். அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகல எல்லாம் வந்து ரொம்ப வெறியோட இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக நடத்திய அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய எழுச்சிய வந்து அதிமுகவ கொண்டு வந்தது. அதாவது 15,00,000 கிட்ட மதுரைக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொல்லப்படுது. 15,00,000 இல்லனாலும் மிகப்பெரிய அளவில் வந்து அங்க வந்து அவங்க கூட்டத்த கூட்டுனாங்க. ஏன்னா நான் நேர்ல போய் பார்த்தேன். மிக அதிக அளவில் வந்து கூட்டம் அங்க வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்க்கட்சியா இருக்க அதிமுகவே இந்த அளவுக்கு செலவு பண்ணி, இந்த மாரியான மிகப்பெரிய கூட்டத்த நடத்துறாங்க. ஆளும் கட்சியா இருக்க நம்பளால வந்து ஏன் இந்த கூட்டத்த நடத்த முடியாது? அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்க தலைவர்கள்லாம் பேசி, நம்ம வந்து கட்சி மாநாடா நடத்த வேணாம். அது இளைஞர் அணி மாநாடு நடத்தலாம். உதயநிதி அவர்கள் வந்து தலைமை தாங்கட்டும் அந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி, அந்த மாநாட்ட எங்க நடத்தலான்னா, அதிமுக வந்து எங்க வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையில அதாவது தென் தமிழகத்தில அதிமுக வீக். ஸோ அதனால நாம வந்து அங்க போய் அந்த மாநாட்ட நடத்தலாம்னு சொல்லிட்டு அதிமுக நடத்துன மாரி, கொங்கு மண்டலத்தில வந்து அதிமுக ஸ்ட்ராங்கு. ஸோ அங்க வந்து நம்ப பலத்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு, திமுக தரப்புல பல கோடி ரூபாய் வந்து அந்த மாநாட்டுக்காக செலவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அப்படி பல கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து தெருவோரம் எங்குமே வந்து மின் விளக்குகள், அதாவது போறாங்கல்ல அந்த மாநாட்டுக்கு, அதுக்காக மின் விளக்குகள் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்ட வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. அதேபோல போகும் வழி எங்கும் வந்து பல்வேறு இடங்கள்ல திமுகவோட கொடி வந்து பறக்க விட்டுருக்காங்க. இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அடுத்து திமுகவின் தலைவர், அத வாரிசு உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மற்றும் மக்களிடையே வந்து நிறுவ திமுக வந்து பல்வேறு வகைகள வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா, அதுக்கு வந்து இயற்கை இடம் கொடுக்கவே இல்ல. இந்நேரம் வந்து சென்னையில பெய்த அந்த பலத்த மழையாகட்டும், தென் தமிழகத்தில் பெய்த அந்த பலத்த மழையாகட்டும், ஒருவேளை பெய்யலாம் இந்நேரம் வந்து அந்த மாநாடு வந்து நடந்து முடிந்திருக்கும். ஆனா, தற்பொழுது அந்த மழை பெய்ததால் பல கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சிருக்காங்க. இதனால காலம்பாரையின்றி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எப்போதுமே வந்து கலைஞர் இருக்கும்போதும் சரி, தற்போதும் சரி, பல மாநாட்டுகள வந்து சிறப்பாக வந்து நடத்தி முடித்தது யாருன்னா திமுகல நேரு அவர்கள் தான். ஸோ அந்த மாரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பொறுப்பை யார்கிட்ட குடுத்திருக்காருன்னா, திரு நேரு அவர்களிடம் வந்து கொடுத்திருக்காரு இந்த மாநாட்ட. நீங்க தான் சிறப்பா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலியில வந்து பலத்த மழை பெய்தது, தூத்துக்குடியிலும் பெய்தது. அந்த தென் தமிழகம் முழுவதும் மழை பெய்தது. ஸோ இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தாத திமுக தலைவர்கள் மாநாட்டு வேலைய போய் பார்த்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, திருநெல்வேலி மேயர் வந்து அங்க மழையால மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டாங்க. அத கூட கவனிக்காம, இங்க கோயம்புத்தூர்ல வந்து அந்த மாநாட்டுக்கான வேலைய தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. இதுவே வந்து பல தரப்பட்ட மக்களால வந்து கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. திருநெல்வேலியில வந்து உங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க மேயரா. அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க மழையால. அத கூட பார்க்காம நீங்க வந்து இங்க மாநாட்ட பார்க்குறீங்க. இளைஞரணி மாநாட்ட. இது நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு வீடியோல கூட நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாநாட்டுல வந்து நேரு இருப்பாரு. அவர் பக்கத்துல வந்து மேயர் இருப்பாரு. நேரு வந்து அவர்கள் வந்து மேயர் கிட்ட சொல்லுவாரு, "நீங்க அங்க போ வேண்டியது தானங்க. ஏங்க இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலே சொல்வாரு. ஸோ அவரே சொல்றாரு. நேரு அவர்களே வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலா சொல்றாங்க. அவ்வளோ மழை பெய்யுது. அவர் போய் மக்கள பார்த்துருக்கணும். அவங்கள்ட்ட நலம் விசாரிக்கணும். அந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கணும். ஆனா வந்து திமுக தலைவர்கள் வந்து அவங்க தலைமைகிட்ட நற்பெயர் வாங்குறதுக்காக இத்தனை கோடி செலவு செய்து அங்க போய் மாநாட்டு வேலைகளையும், அதற்கான பணிகளையும் மேற்கொண்டாங்க. மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கூட தெரியாம. திமுக இந்த மாரி பெரிய மாநாடு நடத்தினா, கட்சிக்காரர்களை விட்டு தான் வந்து செலவு செய்ய சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து நேரு அவர்கள் செய்வாரு. அதேபோல நேரு எங்கேருந்து பணம் வாங்குனா, கட்சி பணம் தான் வாங்குவாரு. இப்போ வந்து இளைஞரணி மாநாட்டுக்காக அவ்வளோ பணம் செலவு செய்யப்படுகிறதுனா, அதுக்கு அது யாரோட பணம்னா கட்சி பணம். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த மாவட்ட செயலாளர்களோ, இல்ல சில தலைவர்களோ கொடுத்தாலும், மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பணமானது வந்து கட்சியோட நிதியில் தான் போகும். ஸோ இத்தனை கோடி செலவு செஞ்சு ஒரு ஆளும் கட்சி அந்த மாநாட்டை நடத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. அதே போல வந்து இது சாதாரணமாக ஒரு இளைஞரணி மாநாடு மட்டுமே இல்ல. அதே போல வந்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சாதாரண இளைஞரணி மாநாடு மட்டும் இல்ல. அதாவது ஆட்சி அதிகாரம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து கைமாறுது. ஸோ அதோட அதோட துவக்கம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தரப்புல வந்து சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா கருத்து கலைஞர், கலைஞர் கருத்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தது உதயநிதி தான் வருவாரு. ஸோ இதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம பார்த்தோம். அவர் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் நின்னாரு, வெற்றி பெற்றாரு. அதுக்கடுத்து வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டது. அதுக்காக இன்னும் வந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட தான் இந்த இளைஞர் அணி மாநாடு. கட்சியினர் மத்தியிலும், ஆட்சியிலும் வந்து அவர் கை ஓங்க வேண்டும். இது வந்து கட்சிக்காரர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஸோ அதற்காகவே இந்த மாநாடு வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவுல செய்யப்படுது. முக்கியமா சொல்லணும்னா, இந்த மாரி அதிகாரம் கை மாறும்பொழுது வந்து முக்கிய அமைச்சர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களிடமிருந்து அதிகாரம் திரு உதயநிதி அவர்களுக்கு போகுது. அப்படி போகும்பொழுது அதிகாரம் போகுதுன்னா, அப்ப இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு நம்ம செலவு செய்யணும்.
ஸோ நேரு அவர்கள் மட்டும் செலவு செஞ்சிருக்க மாட்டார். நான் சொன்னேன்ல முன்னாடி சொன்ன மாரியே திருநெல்வேலி மேயரே அங்க மழை பெய்யும்போது எங்க இருக்காருன்னா, அப்பனா வந்து நாளைக்கு தெரியணும். இந்த மாநாட்ட வந்து நான் தான் உதயநிதி அவர்கள்ல எங்களோட பங்களிப்பும் இருக்குது இந்த மாநாட்ல அப்படின்னு அத காட்டுறதுக்காக தான் வந்து நெறைய அமைச்சர்களாகட்டும், அதேபோல நெறைய மேயர்களாகட்டும், இங்க போய் மாநாட்ட பார்வையிடுறது, அதேபோல பணிகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறது, ஃபண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாநாட்டோட ஏற்பாடுகள்லாம் பார்த்து அதிமுக தரப்புல வந்து எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. என்னங்க வந்து வாய்க்கிழிய நீங்க பேசுனீங்க. நான் மதுரையில நடைபெற்ற எழுச்சி மாநாட்டை விட மிக பிரம்மாண்டமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா, நீங்க வந்து அந்த மாநாட்ட நடத்துறதுக்கு இயற்கையே உங்களுக்கு வழிவிடல. நீங்க 2 முறை, முதல் முறை வந்து சென்னை வெள்ளத்தால் அந்த மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது. 2வது முறை தென் தமிழகத்தில் பெய்த கனமழையால் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. இயற்கையே வந்து உதயநிதி வந்து திமுகவோட அடுத்த வாரிசுன்னு சொல்றார்ல. அது வராம தடுக்குது இயற்கையே. இந்த மாநாட்டையும் வந்து 2 முறை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதேபோல கத்துக்குட்டி உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தை எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில சொன்னாரு. அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல நீங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும், முயற்சித்தாலும் அதிமுகவுக்கு இருக்கிற தொண்டர் பலம் வேற, திமுகவுக்கு இருக்கிற தொண்டர் பலம் வேற. அதேபோல வந்து இத்தன கோடி வந்து செலவு பண்றீங்க. மின் விளக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்து கட்டியிருக்கீங்க. கொடிகள் சாலை நடுவுல வந்து கட்டியிருக்கீங்க. இதுக்கு வந்து 1 நாள், 2 நாளுக்கு இப்ப மாநாடு நடக்க போனா 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் கட்டிடுவாங்க. ஸோ அதுக்கே வந்து இவங்க பெரிய அளவில் வந்து வாடகை பணம் குடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து இதற்கான முன்னேற்பாடுகள பண்றீங்க. 2 முறை வந்து கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இந்த மாநாடு. ஸோ இந்த மாரி விளக்குகள் கட்டியிருக்கீங்க, கொடிக்கம்பம் கட்டியிருக்கீங்க. அதேபோல அந்த அந்த நுழைவாயில்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கட்டியிருக்கீங்க. இதற்காக எவ்வளோ வாடகை பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கட்சி பணத்த போயிட்டு இப்படி செலவு பண்றீங்களே, திமுக தரப்புல. ஒரு மாநாட்ட நடத்தலாம், நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. மக்கள் வந்து அதுக்கு நல்ல நிலைமையில இருக்கணும். அதிமுக அந்த மாநாட எதிர்க்கட்சியா இருந்தபோது தான் நடத்துனாங்க. அப்ப வந்து இயற்கை பேரிடர்கள் எதுவுமே நடக்கல. ஸோ, அதனால வந்து நாங்க அந்த மாநாட்ட வந்து மிக சிறப்பாக நடத்தி முடிச்சோம். இப்ப தென் தமிழகத்தில ஃபுல்லா வந்து அவ்வளோ மழை வெள்ளம் வந்தது. சென்னையிலயும் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லயும் அவ்வளோ மழை வெள்ளம் வந்தது. இவ்வளவு பாதித்தும் வந்து இந்த மாநாட்ட நடத்தீங்கன்னா, பெரிய அளவில் வந்து விமர்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்களாம், அவங்க மாநாடு நடத்தட்டும், கூட்டம் கூடட்டும் அது பெரிய விஷயம் இல்ல. சாலை எங்கும் வந்து 10 கிலோமீட்டர் கிட்ட நீங்க மின்விளக்கு கட்டி வச்சிருக்கீங்க. அதேபோல வந்து கொடிக்கம்பம் வந்து நட்டு வச்சிருக்கீங்க. அந்த கொடிக்கம்பம், அந்த மின்விளக்குக்கெல்லாம் வந்து போக்குவரத்துக்கு வந்து மிகப்பெரிய இடையூறா இருக்கு. நாங்க வந்து அதிமுக ஆட்சியில அந்த மாரி வந்து அது பேனர்கள், அதேபோல வந்து கொடி கம்பம்லாம் வச்சா, திமுக வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்றீங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க வந்து இப்ப 10 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து மின்கம்பங்கள் நட்டு வச்சிருக்கீங்க, கொடி கம்பங்கள் வச்சிருக்கீங்க. இப்படி நீங்க பண்ணும்பொழுது வந்து போக்குவரத்துக்கு வந்து இடையூறா இருக்காதா? அதேபோல வந்து ஏதேனும் விபத்துகள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 2, 3 வாரங்களாக வந்து அந்த கொடி கம்பங்களாகட்டும், அதேபோல அந்த மின்விளக்குகள் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் வந்து அது திமுகவுக்கு தான் வந்து கெட்ட பெயராக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இந்த மாநாடு 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது. 3வது முறையும் வந்து ஒட்டுமொத்தமாக தள்ளி வைக்கப்படும். அந்த மாரி ஏதாவது நடந்தா, அது திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை மேலும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக தரப்புல வந்து இந்த மாநாட்ட வந்து மிகப்பெரிய மாநாடாக நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். அதேபோல மிகப்பெரிய அளவில் அதிமுக வந்து 15,00,000 சொல்றாங்கல்ல மதுரையில கூடுனது. இவங்க வந்து கணக்கு எவ்வளோ கூட்டம் கூடுனாலும் அதிமுகவோட நாங்க வந்து சிறப்பாக செய்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தாவே ஓரளவு வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். இந்த மாநாட்டு விஷயத்துல வந்து திமுக வெற்றி பெற்றார்களா? இல்ல அதிமுக வெற்றி பெற்றார்களா? யார் வந்து அதிக கூட்டத்த கூடுறாங்க? யார் மக்கள கவர போறாங்க? இந்த 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 மாநாடானது உண்மையாகவே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குமா? இந்த மாநாடானது ஒரு அதிகார மாறுதலுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த மாநாடு நடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மாநாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு வந்து மிக விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.